அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சொந்த பூமி பரிகார கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாடகை கட்டியது போதும், சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என ஆசையா? நிலத்தை விற்கவோ வாங்கவோ பிரச்சனைகள் இருக்கிறதா? சொத்து பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை, நிலம், தோட்டம், ரியல் எஸ்டேட், வேளாண்மை, பாக பிரிவினை, வீடு என்ற பூமி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீர பூமி வரம் தரும் பூமிநாத சுவாமியை வழிபடுவது எப்படி? இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் மற்றும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஒருவருக்கு சொந்தமாக பூமி இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை என்பது போலத்தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. எப்படிப்பட்ட பூமி சார்ந்த பிரச்சனைகளையும் பூமிக்கு உரிய நாயகனாக விளங்கும் பூமிநாத சுவாமி தீர்த்து வைத்து விடுகிறார். சுமார் 2000 வருடங்கள் பழமையான இந்த சக்தி வாய்ந்த திருக்கோவில் திருச்சியில் மணச்சநல்லூர் எனும் ஊரில் இருக்கிறது. சுயம்புலிங்கமாக காட்சி தரும் பூமிநாத சுவாமியுடன் அறம் வளர்த்த நாயகியாக ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி அம்பாள் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். மண் பிளஸ் அரக்கநல்லூர் என்பதுதான் மருவி மணச்சநல்லூர் என்றாகியது. அகத்தியர் தன்னுடைய நூலில் 16 விதமான தோஷங்களை இந்த திருத்தலம் போக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நம் அனைவரையுமே தாங்கும் பூமாதேவிக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்தது இந்த பூமிநாத சுவாமிதான் என்றும் வரலாறு கூறுகிறது. இங்கு ராகு மற்றும் கேது பகவான் மனித உருவில் காணப்படுவது மிகவும் அபூர்வமான காட்சியாகும். இங்கு அகத்தியரால் சாபம் பெற்ற இந்திரன் சாப விமோச்சனம் அடைந்ததாக ஸ்தல புராணமுமே கூறுகிறது. பூமிக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வன்னி மற்றும் வில்வம் ஆகிய விருட்சங்கள் இங்கு தல விருட்சமாக இருக்கிறது. சொந்த வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்கள், நிலத்தை வாங்கவோ விற்கவோ வேண்டும் என விரும்புபவர்கள், சொத்து பிரச்சனைகள் தீரவும் தங்கள் நிலத்திலிருந்து வடகிழக்கு மூலையில் மண்ணை தோண்டி நல்ல நாளில் புதன் ஓரையில் 3 கைப்பிடி அளவிற்கு மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி கொள்ள வேண்டும். இந்த கோவிலில் இருக்கும் கொடிமர பிள்ளையாரை முதலில் வணங்கி வழிபட்டு தீபம் போட வேண்டும். பின்னர் அன்னைக்கு தீபம் போட்டு விளக்கேற்றி வழிபட்டு மூலவரை தரிசித்து விளக்கேற்றி அவரிடம் கொண்டு வந்த மண்ணை வைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். பின்னர் பரிகாரத்தை ஒரு முறை வலம் வந்து அர்ச்சனை செய்த மண்ணை அங்கு இருக்கும் தலவிருட்சமான வில்வ மரத்தின் அடியில் போட வேண்டும். பின்னர் மறுமுறை பிரகாரத்தை வலம் வந்து அதே போல வன்னி மரத்திற்கு அடியில் இருக்கும் மண்ணை 3 கைப்பிடி அளவிற்கு எடுத்து அதே மஞ்சள் துணியில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 3வது முறை பரிகாரத்தை வலம் வந்து பிரார்த்தனை செய்தால் 1 வருடத்திற்குள் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம். வீட்டிற்கு வந்ததுமே மறுநாளில் புதன் ஓரை பார்த்து நீங்கள் மண் எடுத்த அதே இடத்தில் கோவிலிலிருந்து புதியதாக கொண்டு வந்துள்ள மண்ணை போட வேண்டும். தூப தீபம் காண்பித்து அந்த மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயம் ஒன்றை முடிந்து வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். வேண்டிய வேண்டுதல் நிறைவேறியதும் மீண்டும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து காணிக்கையை கோவில் உண்டியலில் போடுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.